காவியோட மாமா பொண்ணை பிளாக்மெயில் பண்ணாம இப்போ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்க வீடியோ எடுத்து வச்சு இப்போ அவனுக்கே திரும்ப பிளாக்மெயில் பண்ணி அந்த காசை திரும்ப வாங்கிடுறாங்க. அந்த பையன் கூட ஒன்னா இருந்த அந்த பொண்ணுமே அவரோட கல்யாண நகை எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. ஹம்டியுமே இந்த நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு உனக்கு தேவையான லெஹங்காமே நீ வாங்கிக்கோ அப்படின்றத சொல்றான். அதுக்கு காவியாவும் இந்த நகைலாம் நமக்கு வேண்டாம், இது அவங்களோட கல்யாண நகை, இது அவங்க கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்றத சொல்றா. ஹம்டியுமே அடுத்த நாள் காவியாக்கு தேவையான 5 லட்சத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை பாக்குற காவியாவுமே ஏது இவ்வளவு காசு அப்படின்றத கேட்கறா. அதுக்கு ஹம்டியும் இந்த காசு தப்பான வழியெல்லாம் வரல, நான் கார் வாங்கணுன்றதுக்காக சேர்த்து வச்ச காசு தான் இது. காரா நீயா எது முக்கியம்னு பார்த்தா நீ தான் எனக்கு முக்கியம், அதனால இந்த காசை கொண்டு நான் உங்ககிட்ட தரேன் அப்படின்றத சொல்றான். காவியாவுமே ஹம்டியை ஹக் பண்ணிட்டு இதெல்லாம் நீ பண்ணணுன்ற அவசியமே இல்ல, தேங்க்ஸ்ன்றத சொல்றா. அடுத்த நாள் குப்தியோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாரும் பயங்கரமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. இப்ப காவியாவுமே ஹம்டி கிட்ட நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றத சொல்றா. ஹம்டியுமே இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே அப்படின்றத கேக்குறான். அதுக்கு காவியாவும் இல்ல அங்க வீட்டுல கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போயே ஆகணும் அப்படின்றத சொல்றா. கேக்குற ஹம்டியுமே இப்ப பயங்கரமா சேட் ஆயிடுறான். அதை பாக்குற காவியாவுமே இப்ப ஹம்டியை கிஸ் பண்ணிடுறா. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்னாவுமே இருக்காங்க. காவியாவுமே ஹம்டி கிட்ட எங்க அப்பாவெல்லாம் எதிர்த்து எங்க அக்கா லவ் மேரேஜ் தான் பண்ணா, ஆனா கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சு அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டா. அதுல இருந்து எங்க அப்பாக்கு காதல் மேல அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்ன வரைக்கும் எங்க அக்காவை மன்னிக்கவும் இல்ல அவரு, அதனால எங்க அப்போட நம்பிக்கை என்னால உடைக்க முடியாது அப்படின்றத சொல்றா. இப்ப காவியாவுமே அங்க இருந்து கிளம்பி அவ சொந்த ஊருக்கே போயிடுறா. கல்யாணத்துக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவியாவுமே ஹம்பிக்கு ஒரு காரை கிஃப்டா பண்ணிருப்பா. அதை பாக்குற ஹம்பிக்குமே பயங்கரமா கஷ்டமாயிடுது. காவியாவுமே குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா ஹம்டியுமே அங்க வந்திருக்கான். இப்ப இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஹம்டியும் காவியா கிட்ட அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்றத சொல்றான். அதை கேட்கிற காவியாவுமே ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா உனக்கு கொன்னே போட்டுருவாரு அப்படின்றத சொல்றா. இல்ல என்னைக்காவது நம்ம ஃபீலிங்ஸ் தெரியதானே போகுது அப்படின்றத சொல்றான். ஃபீலிங்ஸ் நீ பாத்துக்கோ, என் ஃபீலிங்ஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹம்டியுமே காவியோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கே போயிடுறான். அதை பாக்குற காவியாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறா.